பெரிய மாங்காய் சின்ன மாங்காய். அந்த 2 மாங்காய் நேத்து அடிச்சுக்கிச்சு. இந்த அண்ணாமலை ஒருத்தையா பார், அவங்க சிரிக்கிறாங்க. உடனே அடிச்சுக்கினா, ஏன்டா அடிச்சுக்கணும்? செருப்பு போட மாட்டேன். நீ பேண்ட் போடலாம், எங்க பிரச்சனை இல்லை. நம்மள எப்படிலாம் ஏமாத்தலானுங்க. மோடி மாதிரி நேத்து ட்வீட் போடுகிறார் மோடி. தமிழ் மொழியின் சிறப்பை கண்டு நான் வியந்து போனேன். எப்ப ட்வீட், தலைவர் கன்னியாகுமரியில வள்ளுவர் சிலையில் இருக்கிறார். அந்த வள்ளுவர் சிலை விழால கலைஞர் நம்முடைய தளபதி இருக்கிறாருன்ட்டு இவர் ட்வீட் போடுறாரு. என்னத்துக்கு? தமிழ் மொழி போய் சிறப்பை. உடனே பிஜேபி காரெல்லாம் ட்வீட் போடாம பாத்தீர்களா? மோடி மாதிரி யாரா தமிழ் வளர்க்க முடியுமானா? நான் தலையே சுத்தி போச்சு. மோடி எப்பறம் தமிழ் வளர்த்தாருன்னு. அவர் எப்பனாதான் தமிழ் வளர்த்தாருன்னு வீடியோ எடுத்து பார்த்தேன். அவர் தமிழ்நாட்டுக்கு வரப்பெல்லாம் தமிழ்ல பேசிக்கிறார். என்ன பேசிக்கிறார் தெரியுமா? ஏக்கா அப்படியே பேசி காமிக்கிறேன். எதுல ஒரு அக்கா சிரிச்சுனே இருக்குது. பெரியவர்களே, நாம்பளுக்கு வள்ளுவர் பிடிக்கும், நாம்பளுக்கு பாரதியார் பிடிக்கும், நாம்பள் ஊர்மலை போதுன்னாரு. அவன் மயக்கடிச்ச ஓட்டான் மைக் செட்டுக்காரன். ஊருக்கு போறாரா? அவரே ஊருக்கு போறாராம். இது உடனே பிஜேபி காரன் பாச்சிருங்களா, எங்கள் மோடியை போல். இதுவாடா தமிழே, நீலாம் வந்து எங்களை வந்து தோக்கடிச்சிருவியா? இந்த இயக்கம் சாதாரண இயக்கமா? சினிமாவில் எடுக்கிற பல ஷாட் கிடையாது. இது ஒரு ஷாட் தான், 2வது ஷாட்டே கிடையாது. நீ வந்து திமுக கூட சொல்றதா? உங்க அப்பா சந்திரசேகர் கேட்டுப்பார், திமுக என்னன்னு தெரியும். உங்க அப்பா சந்திரசேகர் படத்தை எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ண கூடாது சொன்ன போது உங்க அப்பனுக்கு உதவி செய்த இயக்கம் திமுக. இவர் வருவாரா, ஒரு மேடையில மாநாட்டு மேல பேசுவாரா? ஆனா எங்களுக்கு வந்து கேடு காலம். இப்ப யார் கூட அரசியல் பண்றோம் தெரியுமா? அணிலு, கரப்பாம்பூச்சி, ஆமை, ஆட்டுக்குட்டி. பார்த்தா நாங்க இங்க அரசியல் பண்றதா வண்டலூர் ஜூல அரசியல் பண்றதானே தெரியல. என்னடா அது? பார்லிமெண்ட்ல போய் நேருவை பார்த்து கேள்வி கேட்ட இயக்கம் இது. இந்திரா காந்தியை கேள்வி கேட்ட இயக்கம், பக்தோச்சல் நிலகுலை வச்ச இயக்கம், ராஜீவ் காந்தியை பார்த்த இயக்கம். எங்க கேடு காலம் பாத்தியா? நாங்க இனிமே கூட்டம் வண்டலூர் ஜூல தான் போடணும். குறிப்பா இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய புகழ்பாடுகிற கூட்டம், அவர் வரலாறு சொல்லுகிற கூட்டம், அவருடைய பெருமையை பேசுகிற கூட்டம், அவருடைய நிர்வாக ஆற்றலை சொல்ல வேண்டிய கூட்டம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் பேரை கேட்டாலே சங்கிகளுக்கு எரிகிறது. உதயநிதி ஸ்டாலின் பேரை கேட்டாலே அதிமுக நடுக்கம் ஏற்படுகிறது. உதயநிதி ஸ்டாலினுடைய பெயரை இந்திய அரசியல் வரலாற்றில் பாராளுமன்றத்தில் நம்பர் இல்லாத பெயரை ஒரு பெயர் பாராளுமன்ற உச்சரிக்கப்பட்டு சொன்னால் அது திமுக இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஆமா கொண்டாடுறோம், எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன் உதயநிதி ஸ்டாலின் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்டா? இன்னைக்கு அதிமுக பார்த்தா முதியோர் இல்லமா மாறிடுச்சு. அதிமுக என்பது ஒரு முதியோர் இல்லம். எதிர்காலத்தில் ஆள் இல்ல. தமிழ்நாட்டில் எந்த கட்சி எடுத்துக்கங்க, எதிர்காலத்தில் ஆள் இல்ல. இன்னொரு கட்சி இருக்கு, பெரிய மாங்காய் சின்ன மாங்காய். அந்த 2 மாங்காய் நேத்து அடிச்சுக்கிச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு கட்சி அப்பம் போய் பையன் வந்தாரு, அவருக்கே தெரியாது. ஆனா இதெல்லாம் மீறி திமுக ஒவ்வொரு தொண்டனும், திமுக கடைசி தொண்டன் சைதை சாதிக்கல துவங்கி திமுக பொதுச் செயலாளர் ஐயா துரைமுருகன் வரையில் உதயநிதியை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு, இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு கருப்பு சோப்பு கொடியை தூக்கி பிடிக்க ஒரு தலைவன் வந்திருக்கிறான் என்பதை பறைசாட்டத்தான் உதயநிதியை சிறப்புகளை கூட்டம் போட்டு பேசுகிறோம். உதயநிதி ஸ்டாலின் கலைஞரின் மறுபக்கம். உதயநிதி ஸ்டாலின் கலைஞருடைய ஜெராக்ஸ். கலைஞர் கிட்ட அதே கிண்டல் நையாண்டி, அதே பேச்சு. இந்தியாவிலேயே செய்தியாளரை பார்த்து, செய்தி பேப்பர்காரனை பார்த்து, மீடியாவை பார்த்து பயப்படாத ஒரே தலைவர் மறைந்த தலைவர் கலைஞர். அவருக்கு பிறகு ஒரே தலைவர் அண்ணன் உதயநிதி. அவர் ஜெராக்ஸ் சொன்ன, கலைஞருடைய மறு உருவம் சொன்ன, கலைஞர் பண்ற அதே நெக்கு நையாண்டி ஆனா உதயநிதி இருக்குன்னு சொன்ன உதாரணம் சொல்லட்டுமா? 2019 சேது கால்வாய் திட்டத்தை கலைஞர் துவங்கி வைக்கிறார் ராமநாதபுரத்தில். ஆனா அந்த சேது கால்வாய் திட்டத்தை துவங்க கூடாது, வடநாட்டில் போராட்டம் வெடிக்கிறது. என்ன போராட்டம்னா, ராமர் பாலம் கட்டி இருக்கிறார், அந்த பாலத்தை அகற்றிவிட்டு சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. இது டெல்லியில, யூபியில, ஜார்க்கண்ட்ல போராட்டம். திட்டத்துடைய மதிப்பு 2500 கோடி. அந்த திட்டம் வந்தா தமிழ்நாட்டில் 10 லட்சம் இளைஞருக்கு வேலை கிடைக்கும். எந்த கப்பலும் கல்கத்தாக்கு போய் வர வேண்டாம், நேரா தூத்துக்குடிக்கே வந்துடலாம். திட்டத்துடைய சிறப்பு. ஆனால் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது வடநாட்டு சாமியார் சொல்லுகிறார். என்ன காரணம்னா, ராமர் பாலம் கட்டி இருக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் வந்து கலைஞர்கிட்ட கேட்டார், ஐயா 2000 கோடில திட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க, பிரதமர் அடிக்கல் நாட்டி இருக்கிறார், ஆனா திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, ராமர் பாலம் இருக்கிறதா சொல்றாங்களே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ராமர் பாலம் கட்டினாரா? எந்த இன்ஜினியர் காலேஜில் படிச்சு ராமர் பாலம் கட்டினாரு அப்படின்னு கலைஞர் கேட்டார்.
இது இப்ப இல்ல, யூடியூப் காரன் கலைப்பு விட்டு போயிடாத. 2009 எப்ப கேட்டாரு, ராமர் எந்த இன்ஜினியர் காலேஜில் படிச்சு பாலம் கட்டினாரு கலைஞர் கேட்டார். அவ்வளவுதான். உத்தரப்பிரதேச ஒரு சாமியார் என்ன பண்ணா தெரியுமா, ராமரை கலைஞர் கிண்டல் பண்ணிட்டாருன்ட்டு ஒரு சாமியார் பத்வா கொடுக்கிறான். பத்வானா ஒரு ஆர்டர் கொடுக்கிறான். என்ன ஆர்டர்னா, கலைஞர் தலையை யார் சீவி கொண்டு வருகிறார்களோ, நான் கலைஞர் சொல்றேன், அவன் கலைஞர் சொல்லல, அவன் பேர் சொன்னான். கலைஞரின் தலையை யார் சீவி கொண்டு வருகிறார்களோ அவருக்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். உத்தரப்பிரதேச சாமியார் சொல்லுகிறார். ஒரு நாள் எல்லா மைக்கும் வந்து எல்லா நூற்றுக்கணக்கான செய்தி வந்து கலைஞர் மைக்கு நீட்டுறாங்க. ஐயா, கலைஞர் பார்த்து கேட்கிறாங்க, உங்க தலையை சீவி கொண்டு வந்தா 1 கோடி ரூபாய் தரேன் ஒரு சாமியார் சொல்லுகிறாரு, என்ன சொல்றீங்கன்ட்டு. கலைஞர் சிரிச்சிட்டு என்ன சொன்னாரு, தலையை தடவிட்டு சொன்னாரு, நான் என் தலையை சீவியே 10 வருஷம் ஆச்சுன்னாரு. இது கலைஞர் 2009. நான் சொன்னல, உதயநிதி ஸ்டாலினும் கலைஞரும் ஜெராக்ஸ், கலைஞரின் மறு உருவம் தான் உதயநிதினு. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். 2024 மார்ச் மாசம் இந்த வருஷம் ஒரு பெரியார் திடல் நிகழ்ச்சியில் உதயநிதி பேசுகிறார். உதயநிதி ஸ்டாலின் பேசுறபோது என்ன சொல்றார், சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, சனாதானத்தை அகற்ற வேண்டும், சமதர்மம் சமத்துவம் சகோதரத்துவம் தான் வேண்டும், சனாதானம் வேண்டாம் அப்படின்னு பேசிட்டாரு. சனாதானத்தை ஒழிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில பேசினத டெல்லியில ஒரு சாமியார் பார்த்துட்டு என்ன சொன்னானா, சனாதானத்தை பத்தி உதயநிதி தவறாக பேசியிருக்கிறார், உதயநிதி தலையை யார் சீவி கொண்டு வருகிறார்களோ அவருக்கு 10 கோடி ரூபாய் தருவோம். உதயநிதி ஸ்டாலின் தலையை யார் சீவி கொண்டு வருகிறாரோ அவருக்கு 10 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். டெல்லியில ஒரு சாமியார் சொன்னா, மறுநாள் கால நூற்றுக்கணக்கான செய்தியாளர் உதயநிதி பார்த்து கேட்டாங்க, சார் உங்க தலையை வெட்டி கொண்டு வந்தா 10 கோடி ரூபாய் தரேன்ட்டு டெல்லி சாமியார் சொல்லுகிறார், என்ன சொல்றீங்கன்னு உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் தலையை சீவறதுக்கு 10 கோடி இருக்கு, 10 ரூபாய் சீப்பு போதும் என்று சொன்ன தலைவன் உதயநிதி ஸ்டாலின். 2009 அவங்க தாத்தா எந்த நெக்குலா கிண்டலா நையாண்டியா பதில் சொன்னாரோ அதே நையாண்டியோடு அதே நெக்கிலாக பதில் சொல்லக்கூடிய தலைவன் எங்களுடைய இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துப்போம், திமுக தலைவர் இன்னைக்கு இளைய தலைவர். மாட்டு கட்சியில பார்ப்போம் யார் தலைவர், இந்த அண்ணாமலை ஒருத்தையா அவங்க சிரிக்கிறாங்க. உடனே அடிச்சுக்கணும், ஏன்டா அடிச்சுக்கணும், செருப்பு போட மாட்டேன், நீ பேண்ட் போடலாம் எங்க பிரச்சனை இல்லை, ஏன் போட மாட்டேன், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனு, இவனை சாதாரணமா நினைக்காதீங்க. இப்ப எம்பி எலெக்ஷன் போச்சு இல்ல, இந்த எம்பி எலெக்ஷன்ல உதயநிதி உங்க தூர தயாநிதி மாறன் அமோகமா ஜெயிச்சார். அவர் ஜெயிச்சதுக்கு அடிப்படையா இருந்தது இந்த அண்ணா நகர் தொகுதி என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவங்க ஊர்ல 10 வருஷம் மோடி ஆட்சி, நீ போட்ட நாங்க ஒன்னும் போடல. 10 வருஷம் மோடி ஆட்சி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. மோடிக்கு என்னன்னா, நான் 10 வருஷம் ஆட்சி முடிச்சு திருப்பி எலெக்ஷன்ல நிக்கிறேன், தமிழ்நாட்டில் எப்படியாவது 2-3 சீட்டா ஜெயிச்சு ஆகணும்ட்டு மோடியோட எண்ணம். அண்ணாமலை பல காரணம் குட்டி காரணம் போடுறாரு, ஒரு 2-3 சீட்டா ஜெயிச்சு ஆகணும்ட்டு. ஒரு பக்கம் அண்ணாமலை எலெக்ஷன் அறிவிக்குது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய அண்ணன் மோகன் இருக்கார், சிட்டரசன் இருக்கார், பரமசிவன் இருக்காங்க. இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 9 முறை தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தார். 9 முறை வந்தார், 9 பொதுக்கூட்டம் பேசினார், 4 மாநில முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணாங்க, 20 மத்திய மந்திரி வந்தாங்க, நடிகர் வந்தார், நடிகை வந்தார். உளவுத்துறை கூப்பிட்டு மோடி கேட்டார், தமிழ்நாட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு. 9 முறை மோடி பேசிட்டு போயிருக்கார், 4 மாநில முதலமைச்சர் வந்துட்டு போயிருக்காங்க, 20 மத்திய அமைச்சர் வந்து போயிருக்காங்க, நடிகர் வந்து போயிருக்கு, நடிகை வந்து போயிருக்கு. நிலவரம் எப்படி இருக்கு மோடி கூப்பிட்டு கேட்டா உளவுத்துறை தகவல் சொல்லிச்சா ஒன்னும் செல்ஃப் எடுக்கலன்ட்டு. உடனே மோடி கோவப்படுறார், நானே 9 முறை பேசியிருக்கேன், 10 வருஷம் ஆட்சி நடத்திருக்கேன், அதனால தமிழ்நாட்டில் மட்டும் தாமரை மலரவே மாட்டது, மலர்ந்தே தீரணும்ட்டு மோடி என்ன சொல்லிருக்காரு, நான் ரோட் ஷோக்கு வரேன் இருக்காரு. ரோட் ஷோனா என்னன்னு தெரியுமா, நம்ம மாநில ரோட் ஷோ கிடையாது. ரோட் ஷோனா நானே ஊர்வலமா வரேன்ட்டு, ஊர்வலம்னா ஓபன் ஜீப்ல கையாட்டின்னு வரேன். எனக்கு தெரியாது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலயாவது பிஜேபி ஜெயிக்கணும், குறிப்பா தென்சென்னையில பிஜேபி ஜெயிக்க நிக்குது, அங்க ஜெயிச்சாகணும், அங்கதான் டி நகர் தொகுதி இருக்கு, அங்கதான் மயிலாப்பூர் இருக்கு, அங்கதான் அவாலாம் அதிகமா இருக்கா, என்ன பார்த்தா ஓட்டு போடுவான், நானே ஊர்வலமா வரேன், ஏற்பாடு பண்ணுங்கடான்ட்டாரு. ஊர்வலம் எங்கடானா பனங்கல் பார்க்ல இருந்து தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் வரைக்கும் ஒரே ரோடு. மோடி சென்னைக்கு வந்துட்டார், பிரச்சார ஜீப் ஓபன் ஜீப் வந்துருச்சு, 4:30 மணிக்கு பனங்கல் பார்க் வர போறாரு. எதிரில் பார்த்தா ரோடு காலியாகுது. அண்ணாமலைக்கு அதிர்ச்சி,
தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அதிர்ச்சி, எச் ராஜாக்கு அதிர்ச்சி. என்னடா கூட்டமே இல்ல, இந்தியாவோட பிரதமர் வராருன்ட்டு. எப்படியும் அஜால் குஜால் வேலை எல்லாம் பண்ணி ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து எப்படியோ திரட்டி கூட்டத்தை நிக்க வச்சிட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாம் நல்லா கவனிக்கணும். இப்பதான் கிளைமேக்ஸே வரப்போகுது. கவர்னர் வீட்டுல இருந்து பனங்கல் பார்க்கு வந்தார் மோடி. வந்து அந்த வண்டியில ஏறினார், பிரச்சார ஜீப்ல இப்படி கையாட்டினார். மோடி ரோட் ஷோ போடுறது டெல்லியில, பீகார்ல, ராஜஸ்தான்ல, இமாச்சல்ல, ஜார்க்கண்ட்ல எல்லாம் மோடி ரோட் ஷோ போனார்னா 2 பக்கம் பயங்கரமா கூட்டம் இருக்கும். வடநாட்டுல அவர் போனார்னா இப்படி கையாட்டினே போவார். இவர் ஊர்வலம் போறப்போ இப்படி கையாட்டுறப்போ அந்த மோடி ஜீப்ல இருந்து ஒருத்தர் கோஷம் போடுவான். என்ன கோஷம்னா ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான். எதிரில் இருக்கிறவங்கலாம் சார் சூப்பர், சார் சூப்பர்னு கத்துவான். இது டெல்லியில, பீகார்ல, ராஜஸ்தான்ல ஓகே. நம்ம வீட்டு பிள்ளைக்கு என்ன தெரியாதெல்லாம். நேரம் ஜீப்ல ஏறினாரு, இப்படி இப்படி கையாட்டினாரு. ஜீப்ல இருக்கிறவன் ஆப்கி பார்னா, நம்ம வீட்டு பிள்ளை சாக்கோ பார், சாக்கோ பார், ஓத்த சாக்கோ பார், நேரம் சார் சூப்பர்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆப்கி பார் சார் சூப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த முறை 400ல வெல்லுவோம் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க. பானிபூரி விற்கிற பையன் தான் பரவாயில்ல, எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைனா தெரியாதுக்கு. ஆப்கி பார் சாக்கோ பார் நம்பர் அந்த டென்ஷன் ஆயிடுச்சு. அங்கேயே ஜீப் விட அவர் கீழே இறங்கிட்டாரு. ஆனா பெரிய மனுஷன் போறப்போ உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறாரு. அண்ணாமலையை கூப்பிட்டு மயிரில் கூட ஜெயிக்க மாட்டேன்னு போயிட்டாரு. ஒரு இடத்துல ஒண்ணுல கூட இந்த அமித்ஷா 2 முறை வந்தாரு. இதுல வேற பாரு கேட்கறவன் கேனேன்னு தெரிஞ்சா கேஆர் விஜயா கொண்டில கேடிவி தெரியுதுன்னு. ஆமா, நம்மள எப்படிலாம் ஏமாத்தலானுங்க. மோடி மாதிரி நேத்து ட்வீட் போடுகிறார் மோடி. தமிழ் மொழியின் சிறப்பை கண்டு நான் வியந்து போனேன். எப்ப எதுக்கு தெரியுமா ட்வீட்? தலைவர் கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலையில் இருக்கிறார். அந்த வள்ளுவர் சிலை விழால கலைஞர் நம்முடைய தளபதி இருக்கிறாருன்ட்டு இவர் ட்வீட் போடுறாரு. என்னத்துக்கு? தமிழ் மொழி போய் சிறப்பை. உடனே பிஜேபி காரலாம் ட்வீட் போடாம பாத்தீர்களா? மோடி மாதிரி யாரும் தமிழ் வளர்க்க முடியுமானா? நான் தலையே சுத்தி போச்சு. மோடி எப்பறம் தமிழ் வளர்த்தாருன்னு. சரி, அவர் எப்பனாதான் தமிழ் வளர்த்தாருன்னு வீடியோ எடுத்து பார்த்தேன். அவர் தமிழ்நாட்டுக்கு வரப்பெல்லாம் தமிழ்ல பேசிக்கிறார். என்ன பேசிக்கிறார் தெரியுமா? ஏக்கா அப்படியே பேசி காமிக்கிறேன். எதுல ஒரு அக்கா சிரிச்சுனே இருக்குது. இன்னைக்கு கயல் பார்க்கல, மருமக பார்க்கல, 3 முடிச்சு பார்க்கல. இவ்வளோ சீரியலை விட்டு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்கன்னா அந்த பரமத்துவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு நல்லா தெரியுது. சாதாரண கிடையாது. சீரியல்லாம் 6:30 மணி டிவி முன்னாடி உட்காந்து 10:30 மணிக்கு தான் மாமியார் டீ கேட்டாலும் இன்ட்ரோல தான். வீட்டுக்காருக்கு தோசை 10 மணிக்கு மேல தான். அந்த மாதிரி என்ன பேசுறாருன்னா, அவர் பேசுறது அப்படியே பேசுறங்க. தப்பா இருந்தா கை தூக்கணும். தம்பியோர் அப்படி பேசலப்பான். ஓகேவா? ஓகே. பெரியோர்களே, நாம்பளுக்கு வள்ளுவர் பிடிக்கும், நாம்பளுக்கு பாரதியார் பிடிக்கும், நாம்பல் ஊர்மலை போதுன்னாரு. அவன் மயக்கடிச்ச ஓட்டான் மைக் செட்டுக்காரன். ஊருக்கு போறாரா அவரே? ஊருக்கு போறாரா? இது உடனே பிஜேபி காரன் பாய்ச்சிருங்களா எங்கள் மோடியை போல். இதுவாடா தமிழே? இப்படியா தமிழ் பேசுறது? நாங்கள் தான் தமிழை பாதுகிறோம். ஐயா மோடி ஐயா, நீங்க 10 வருஷம் 11வது வருஷம் நடக்குது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீ இன்னும் 4 வருஷம் முதலமைச்சர். திரும்பி இந்த அண்ணாமலை பாத்தீங்கன்னா, நாங்கள் திமுக, இந்த எடப்பாடி பழனிசாமியா இருந்தால் இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுகிறார். தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம். எதுக்குடா? திமுக ஆட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டில் எடப்பாடி பேசுகிறார். ஏக்கா எடப்பாடி பேசுறத பாத்துக்கிறியா? பார்க்கலாம், நாளானிக்கு பார். நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதியை கேட்கிறேன். வீட்டுல தோசை விடுவார் பிள்ளைங்க. இப்படிதான் இருக்கும். கை நிறுத்தினாலும் திருப்பி இப்படிதான் சொல்றாரு. சரி, அது ஒரு பழக்கம். என்ன சொல்லுகிறார்? 26ல திமுக அதிமுக ஆட்சியை பிடிக்கும், திமுகவை தோக்கடிப்போம். எங்க சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. இவர் எங்களை தோக்கடிக்கிறதா? என் தலைவர் கழக தலைவராக பொறுப்பேற்று சந்தித்த 11 தேர்தலிலும் திமுகவை வெற்றி பெற வைத்த தலைவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட மாடல் நாயகன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். நீ எப்ப அதிமுக பொதுச் செயலாளர் வந்தியோ அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் 11 தேர்தலையும் தோல்விதான். சரி, 2024 ஆட்சி பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏக்கா கரகாட்டக்காரன் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? பார்க்கலையா? பார்த்தோம்.
அதுல ஒரு மறக்க முடியாத சீன் ஒண்ணு இருக்கு. என்ன சீன் தெரியுமா? ஒரு சிகப்பு கலர் காரை செந்திலும் கவுண்டர் பண்ணி தள்ளின்னு போவாங்க. இதான் டிபி ஜாத்திரன்றது. அட என்ன இந்த டப்பா காரை வச்சுன்னு ராமராஜன் சார் சொல்லுவாரு. அப்ப கவுண்ட் பண்ணி சொல்லுவார், என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு வந்து இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு ஒண்ணு செந்தில் போய் கேட்பாரு, இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுனுக்கிறான்ட்டு. பலால் ஒரு அரை விட்டு சொல்வாரு, அதாடா என் வேலைன்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுக யாரு வச்சுங்கிறான்னு அவனுங்களுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, எடப்பாடி காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு. இது ஒட்டுமானே தெரியல, இது தேருமானே தெரியல. இவரு போய் 26ல ஆட்சியை பிடிக்கிறதா. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. 2020 இன்னொரு புதுசா கலைப்பு விட்டுக்கிறாங்க. நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். திமுக வெற்றி தொடருமா, கோட்டையில் இருக்குமா, யார் ஆட்சிக்கு வருவா, யார் அதிக ஓட்டு வாங்குவா, யார் தோப்பா, யார் ஜெயிப்பா, யாருக்கு பர்சன்டேஜ் அதிகமாகும், யாருக்கு பாதிப்பு, யாருக்கு லாபம், எலவெடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்க அண்ணன் மோகன் இருக்கிறார், அண்ணன் சிட்டர்ஸ் இருக்கிறார், பரமசிவ இருக்கிறார், துரை இருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. 2026 யார் ஆட்சிக்கு வருவா, இதான கேள்வி. பதில் நான் சொல்றேன் கேட்டுக்கோ. டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 திமுக ஆட்சிக்கு வருவதை எந்த கோமலாலும் தடுக்க முடியாது. நீலா வந்து எங்களை வந்து தோக்கடிச்சிருவியா? இந்த இயக்கம் சாதாரண இயக்கமா? சினிமாவில் எடுக்கிற பல ஷாட் கிடையாது, இது ஒரு ஷாட் தான், ரெண்டாவது ஷாட்டே கிடையாது. நீ வந்து திமுக கூட சொல்றதா? உங்க அப்பா சந்திரசேகர் கேட்டுப்பார், திமுக என்னன்னு தெரியும். உங்க அப்பா சந்திரசேகர் படத்தை எம்ஜிஆர் ரிலீஸ் பண்ண கூடாது சொன்ன போது உங்க அப்பனுக்கு உதவி செய்த இயக்கம் திமுக. இவர் வருவாரா, ஒரு மேடையில மாநாட்டு மேல பேசுவாரா, உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனை எல்லாம் வஞ்சனை சொல்லப்பட்ட ஆனாரப்பட்ட ராஜாஜி சொன்னார், திமுகவின் கட்ட விரல வெட்டுவன்ட்டு. அந்த ராஜாஜிக்கு சமாதி கட்டிய இயக்கம் திமுக, மறந்துவிடக் கூடாது. இந்தியாவுடைய பெருந்தலைவர் காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார், இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். அதே இந்திரா காந்தி காமராஜரை கைது செய்ய சொன்னார். அந்த காமராஜரை காப்பாற்றி வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அந்த காமராஜரை பார்த்த இயக்கம் இது. கொடுமை என்ன தெரியுமா? மேல தலைவர்லாம் உட்கார்ந்துக்கிறீங்க. திமுக யார் யார் கூட அரசியல் பண்ணிச்சு தெரியுமா? ஆரம்பிச்ச காலத்திலிருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும், இந்த வருஷத்தை சேர்க்க மாட்டேன், யார் யார் கூட அரசியல் பண்ண தெரியுமா? நேரு, இந்திரா காந்தி, மொராய் தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, காமராஜர், பக்தோச்சரம், சி சுப்பிரமணியம், வெங்கட்ராம, கக்கன், மாப்போசி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க கூட எல்லாம் அரசியல் பண்ணோம்டா. ஆனா எங்களுக்கு வந்து கேடு காலம். இப்ப யார் கூட அரசியல் பண்றோம் தெரியுமா? அணிலு, கரப்பாம்பூச்சி, ஆமை, ஆட்டுக்குட்டி. நாங்க இங்க அரசியல் பண்றதா, வண்டலூர் ஜூல அரசியல் பண்றதானே தெரியல. என்னடா அது? பார்லிமெண்ட்ல போய் நேருவை பார்த்து கேள்வி கேட்ட இயக்கம் இது. இந்திரா காந்தியை கேள்வி கேட்ட இயக்கம், பக்தோச்சல் நிலகுலை வச்ச இயக்கம், ராஜீவ் காந்தியை பார்த்த இயக்கம். எங்க கேடு காலம் பாத்தியா? நாங்க இனிமே கூட்டம் வண்டலூர் ஜூல தான் போடணும். அநியாயமா இல்ல? என்ன நடக்குது? ஒரு பக்கம் இது பெரிய கூத்து என்ன தெரியுமா? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி காலைல 10 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறார், சசிகலாவை, ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் அதிமுக நீக்கி விட்டோம். காலைல 10 மணி. 11 மணிக்கு தினகரன் அறிக்கை விடுறார், எடப்பாடி பழனிசாமி அதிமுக நீக்கி விட்டோம். 2 மணிக்கு தினகரனும் ஓபிஎஸ் அறிக்கை விடுறாங்க, சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் அதிமுக நீக்கி விட்டோம். மயிரா விலங்க அந்த கட்சி. ஒரே நேரத்தை 4 பேர் நீக்கி இருக்கிறாங்க மாத்தி மாத்தி. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் மறைக்கலாம் சொல்லல. அதிமுக இருந்தது, ஆண்டது, அது எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா கட்சி. 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ம பங்காளி. கரெக்டாக்கா? அவன் நல்லா இருக்கணும். ஒண்ணு நம்ப இருக்கணும், இல்ல அவன் இருக்கணும். நடுவுல எந்த பரதேசி பண்டாரமும் வரவே கூடாது. புரியுதா? 1000 தான் இருந்தாலும் அவன் நம்ப கூட்டு போனவன். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் விசுவாசியும் கூட கலைஞரை பிடிக்கல, ஆனா நம்முடைய தலைவர் தளபதியை எல்லாருக்குமே பிடிக்குது.
2 நாள் மணி ஆனந்த பவன் ஹோட்டல், அறிவாலயம் போல ஆனந்த பவன் ஹோட்டல்ல போறேன். ஒரு அதிமுக பகுதி செயலாளர் எங்கெல்லாம் தெரியல, என்ன கையை பிடிச்சி பார்த்து சொன்னாரு, தம்பி நான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டேன், நல்லா பண்றேன்டா, ரொம்ப சூப்பரா. ஆனா அதிமுக காரனா பகுதி செயலாளர். பகுதி செயலாளர் என் வீடியோ பார்த்தானா அந்த கட்சி என்ன ஆகுறது? இன்னைக்கு அந்த கட்சி கலகலத்து போயிருக்கு. காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்ன? மோடி கிட்ட போய் சரண்டர் ஆனது, தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்தது. இங்க ஒரு நடிகர் பேசுறாருல்ல, நான் சொன்னேன் நடிகருக்கு என்ன பஞ்சாயத்தா, பொண்ணு வாங்கி பொண்ணு கொடுத்தனா? அந்த யாரு கூட எனக்கு தெரியாது. ஏன் தேவையில்லாம பேசுறாரு? மாநாடு ஆரம்பிச்சார், என்ன பேசிருக்கணும்? என் கட்சி கொள்கை இது, நான் இதெல்லாம் செய்வேன், இது என்னுடைய எண்ணம் அப்படின்னு பேசியிருந்தா நடிகரை பாராட்டி இருக்கலாம். 2 மாசம் பொறுத்து ஒரு அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா நடிகர் பேசுகிறார், என்ன பேசியிருக்கணும்? அம்பேத்கருடைய சித்தாந்தம் பிடிக்கும், அம்பேத்கருடைய கொள்கை பிடிக்கும், நான் வழி நடப்பேன், இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, சிறப்பா இருக்கு, அம்பேத்கர் பெருமையா பேசியிருக்கணும். ஆனா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிலையும் நீங்கள் திமுகவே கொடை சொல்றீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? சார் ஒன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், இந்த கூட்டம் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா கூட்டம். எதுக்கு ஒரு பிறந்த நாள்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு 15-20 நாள் இன்னொரு புயல் வந்தது. வந்துதா? அந்த புயல் என்ன சொன்னாங்கன்னா, சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும் நடுவுல கரையை கடக்கும்னா. எங்கக்கா? சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும். எங்க அண்ணன் மோகனு, சிற்றரசு, பரமசிவம்லாம் 2 நாள் நைட்டு தூங்காம மண்டபத்தை புடி, ஸ்கூலை புடி, பாலை வாங்க, ரொட்டியை வாங்க, பாயை வாங்க, அதை வாங்க, போட்டை புடி, தண்ணியே வரல, போட்டு வந்துச்சு. அவ்வளவு முன்னெச்சரிக்கையா காத்திருந்தோம் புயல் வரும்னு. அது கடலூர் போயிடுச்சு, இங்க வரல. அரசாங்க ஏற்பாடு. இந்திய வானிலை என்ன சொல்லிச்சு? சென்னைக்கு மகாபலிபுரத்துக்கும். அமெரிக்கா வானிலை என்ன சொல்லிச்சு? சென்னைக்கு மகாபலிபுரத்துக்கும். சென்னை வானிலை என்ன சொல்லிச்சு? சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும். தனியார் வானிலை 4 பேர் டிவியில பேசுறான், அவங்க என்ன சொன்னாங்க? சென்னைக்கும் மகாபலிபுரத்துக்கும். ஒரு பெரிய சேதம் வந்துட போது, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, மரம் வந்தா உடனே எடுக்கணும், வெள்ளம் வந்தா உடனே தடுக்கணும், எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எம்எல்ஏவும் மாவட்ட செயலாளர்லாம். ஆனா புயல் வரல, கடலூர் போயிடுச்சு. ஆனா இந்த வாட்டி வந்த புயல் சாதாரண புயல் கிடையாது, ரொம்ப திமிரு பிடிச்ச புயல். பாண்டிச்சேரியில பேர் என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு போய்க்குது. நம்ம தான் பாண்டிச்சேரியில பேர் ரெஸ்ட் எடுப்போம், புயல் போய் 2 நாள் பாண்டிச்சேரி ரெஸ்ட் எடுத்துட்டு போய்க்குது. சரி, ஆனா ஒரே நாள்ல வரோன்னு சொன்னது நாங்க ஏன் சென்னைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண? விஞ்ஞானத்தை நம்பணும். விஞ்ஞானம் தானே. அமெரிக்காக்காரன் சொல்றான், பொய்யா சொல்ல போறான், டெல்லிக்காரன் சொல்றான், சென்னைக்காரன் எல்லாம் ஏற்பாடும் பண்ணும். விஞ்ஞானத்தை நம்பி எல்லா ஏற்பாடும் பண்ணும். ஆனா விஞ்ஞான இயற்கை என்ன சொல்லுச்சுன்னா, நீ என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் நான் எடுக்கிறது தாண்டா முடிவுன்ட்டு அது போயிடுச்சு. விஞ்ஞானம் நீ செல்போன் வந்துருச்சு, எல்லார் கையிலும் கையெடுக்க தொலைபேசி வந்துருச்சு. நான் முதல்ல சொன்ன எல்லாரும் சீரியல் பேர்லாம் சொல்லி சொன்னேன், இப்பெல்லாம் சீரியல்லாம் இருக்குன்னு. இன்னைக்கு சீரியல் மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, நைட்டு போய் யூடியூப்ல பாத்துக்கலாம், வளர்ந்துருச்சு. பாண்டியர் சோல் என்ன நடந்தது அது கூட நம்ம பார்த்துக்கலாம். ஏக்கா அப்படியே ஒரு 25 வருஷம் முன்னாடி வாங்கல, பின்னாடி போவோம். 25 வருஷம் முன்னாடி சன் டிவி இருந்ததா? கேபிள் டிவி இருந்ததா? ஒரு 40 வயசு ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும். 25 வருஷம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், வெள்ளிக்கிழமான ஒளியும் ஞாயிற்றுக்கிழமான ஒரு படம். கரெக்டாக்கா? அப்போ எல்லாரும் ஊர்ல டிவி இருக்காது, தெருவுல 4 பேருக்குலாம் டிவி இருக்கும். ஒளியும் பார்க்கணும்னா 4 கரெக்டா? 4 கொடுத்து ஒளியும் பார்த்தலாம் கை தட்டு. ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கணும்னா 50 பைசா. சில வீட்டுல ஜன்னல் திறந்து இருக்கும், எட்டி எட்டி பார்ப்போம். சில வீட்டுல வாசப்படியில் உட்கார்ந்து இருப்போம். போங்க போங்க நாங்க சாப்பிடணும் அப்புறம் வாங்கன்னு. உண்மைதானே? இப்படிதானே பார்த்தோம். 400 வீடு இருக்கும், 4 வீட்டுல தான் டிவி இருக்கும். ஆனா மகராச கலைஞர் தான் எல்லா வீட்டுக்கும் டிவி கொடுத்து யாரும் யார் வீட்டுல போய் பார்க்க கூடாதுன்னு சொன்னவர் கலைஞர். எல்லாம் டிவியில பார்த்தோம். இந்த புயல் வர நம்மள மிரட்டுதோ இல்லையோ, இந்த டிவி காரங்க மிரட்டுறானுங்க பாரு. வந்து விட்டது அடையாருக்கு பக்கத்துல இருக்குதுன்ற இவனுங்க பண்ற அலம்புல் தான் இந்த லோ பிபில இருக்கிறவங்க செத்தே போயிடுவோம் உங்களுக்கு. இந்த டிவி காரன் பண்ற அலம்புல் புயல் அந்த மாதிரி. நான் இவ்வளவு நம்பிக்கையா இருந்தோம், சென்னைக்கு புயல் வரல. கடலூர், விழுப்புரம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஒரே நாள் நைட்ல 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. வரும்னு சொன்னது சென்னையில, மழை பெஞ்சது கடலூர்ல, பாறை உருண்டு வந்தது திருவண்ணாமலையில. என்னக்கா இது? இங்க சென்னை, கடலூர், திருவண்ணாமலை
நாங்க தலைவர் சொல்றோம். உதயநிதி ஸ்டாலின் ஏன் தெரியுமா தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? 30ஆம் தேதி நைட்டுக்கு மழை பெய்யுது. ஒரே நாள் நைட்டு 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. கடலூர் நாசமா போயிடுச்சு, விழுப்புரம் நாசமா போயிடுச்சு, தர்மபுரி நாசமா போயிடுச்சு. போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. கலெக்டர் பேசின உடனே காலைல 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினவர் 6 நாள் அந்த 6 மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய ஒரே தலைவன் எங்கள் இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எல்லா கிராமத்துக்கு போனார். சேத்துல போனார், மழையில போனார், கொற்றமழையில போனார், வெள்ளத்துல போனார், எல்லா கிராமத்துக்கு போனார். கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், என் அரசு உங்களை பாதுகாக்கும் என்று சொன்ன தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அப்படி இந்த பக்கம் வருவோம். 30ஆம் தேதி வீட்டை விட்டு கிளம்பி 6ஆம் தேதி தான் வீட்டுக்கு வரார். 6 நாள் 6 டிஸ்ட்ரிக்ட் போறாரு. பெரிய கொடுமை தெரியுமா? புயல் இங்க வரும்னா மழை அங்க பெஞ்சுது, பாறை உருண்டுச்சுன்னு சொன்னல. பாறை எங்க தெரியுமா உருண்டுச்சு? திருவண்ணாமலை மலை மேல இருக்கிற உச்சியில இருக்கிற பாறை உருண்டு வந்துருச்சு. அந்த மலைக்கு பேர் அக்னிதலம். ஐயா கரெக்டுங்களா? அக்னிதலம். அந்த மலையை பௌர்ணமியானா சுத்தி வருவாங்க. மலையை சுத்தி வந்தா நல்லா இருப்போம்ட்டு. ஆனா மலை மேல இந்த உச்சியில இந்த பெரிய பாறை உருண்டு ஒரு வீட்டு மேல விழுந்து அந்த வீட்டுல இருந்த 5 குழந்தைங்க நசுங்கி செத்து போச்சு. கொடுமை என்னன்னா, அந்த பாறை வீட்டு மேல விழுந்தது இல்ல, உள்ள 7 பேர் இருந்தாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறாங்க இல்லையான்னு தெரியல. இடுக்கமான இடம். துணை முதலமைச்சர் உடனே அங்க போறாரு. அவங்களை அதெல்லாம் வெளியே எடுத்து அவங்களை வெளியே கொண்டு வர்றது 18 மணி நேரம் ஆச்சு. ஆனா சோகமான விஷயம், அந்த 7 பேரையும் காப்பாற்ற முடியல. ஆனால் பெரியவர்களே, அந்த 18 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்த தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 18 மணி நேரம் கழிச்சு 7 பேர் பணமா தான் எடுக்க முடிஞ்சது. அந்த 5 குழந்தைங்க செத்து போச்சு. நான் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இங்க நிக்கிறவங்க கேட்கறவங்க எல்லாருமே உதயசூருக்கு தான் ஓட்டு போட்டீங்க. நான் நம்ப மாட்டேன். கொஞ்சம் பேர் மாத்தி போட்டுருக்கலாம், இல்லை இனிமே போடுறேன்னு வந்திருக்கலாம். யாருன்னா போடலன்னா, அரசியல் மாற்று கருத்து இருந்தால் உங்கள் மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள். விழுப்புரம் பாதிக்கப்பட்டது, கடலூர் பாதிக்கப்பட்டது, தர்மபுரி பாதிக்கப்பட்டது, கிருஷ்ணகிரி பாதிக்கப்பட்டது, திருவண்ணாமலை பாதிக்கப்பட்டது. இந்த 5 மாவட்டங்கள் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் களத்தில் இருந்தால் மீட்பு பணி செய்தார், உதவி செய்தார், முடக்கி விட்டார். 6 நாள் கழித்து சென்னைக்கு வந்தார். ஐயா நடிகர் அவர்களே, கட்சி ஆரம்பிச்சீங்க, திமுகவை குறை சொல்றீங்க. நடிகையின் கல்யாணத்துக்கு கோவாக்கு போக தெரிஞ்ச உங்களுக்கு கடலூர் போக தெரியாதா? திருவண்ணாமலை போக தெரியாதா? ஏன் உங்க கால் தேர்ல படாதா? உங்க வண்டி டயர் மழை தண்ணில போக கூடாதா? ஐயா நீ எங்குமே போவானா? அந்த 5 குழந்தைங்க செத்து போச்சியா நசுங்கி. அந்த இளவு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஒரு நடிகையை கூப்பிட்டுக்கிட்டு கோவாக்கு போறீங்க, ஆனா கடலூருக்கு வர தெரியாதா? நீங்க டைலாக் பேசுவீங்க, திமுக பார்த்து திமுக சும்மா இருப்பானா? உன் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கட்சிக்கு வயசு 75. 75 வயசுலயும் நீ நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் எல்லாரும் பல பேர் அடிப்படை கட்சி ஆரம்பிச்சாங்க. சிவாஜி கணேசனை விட ஒரு சிறந்த நடிகர் இந்தியாவில் கிடைப்பாரா? எப்படி சிரிக்கணும், எப்படி அழணும், எப்படி நடிக்கணும், எப்படி நடக்கணும் இருக்கு உதாரண புருஷன் ஐயா சிவாஜி கணேசன். கட்சி ஆரம்பிச்சார், எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. பாக்கியராஜ் தெரியுமா? முருங்கீரையும் முருங்காயும் ஃபேமஸ் ஆக்கினவரு. முந்தானி முச்சி படத்துல அந்த பாக்கியராஜ் எம்ஜிஆர் சொன்னார், என்னுடைய கலை உலக வாரிசுன்னார். எம்ஜிஆர் யாருமே வாரிசுன்னு சொன்னதே இல்லை. எம்ஜிஆர் வாரிசுன்னு சொன்னது பாக்கியராஜ மட்டும்தான். என்னுடைய கலை உலக வாரிசுன்னாரு. அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, கடையை மூடிட்டு போயிட்டாரு. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார், சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சார், ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சார், நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார், எல்லா நடிகரும் கட்சி ஆரம்பிச்சாங்க. யாருமே போனி ஆகல. நீங்க திருப்பி கேட்கலாம், அது எப்படிவா திமுக எதிர்த்து எந்த நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் போனி ஆக மாட்டாங்க, என்ன காரணம் கேட்கிறீங்களா? என் கட்சி கிடைத்த தொண்டனை போல் இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு தொண்டன் கிடைத்திருக்க மாட்டான். எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் உடனே ஒருத்தர் கேட்பார், அப்ப எம்ஜிஆர் மட்டும் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கலையான்ட்டு. எம்ஜிஆர் நடிகரான கட்சி ஆரம்பிக்கல, திமுக இருந்துதான் நடிகர் ஆனார். திமுக 20 வருஷம் எம்ஜிஆர் உழைச்சார். எம்ஜிஆர் திமுக வளர்த்தார், திமுக எம்ஜிஆரை வளர்த்தது. 25 வருஷம் எம்ஜிஆர் திமுக இருந்து பிரிஞ்சு போன பிறகுதான் அன்றைய அரசியல் சூழ்நிலை எம்ஜிஆர் ஜெயிக்க முடிஞ்சது. இன்னைக்கு எம்ஜிஆர் ஜெயிக்க முடியாது. எத்தனையோ நடிகர் வந்து போயிட்டார்கள், திமுக அழிப்பன்ட்டு அழிக்க முடியல. இன்னைக்கு இந்த கட்சிக்கு வயசு 75. இங்க இருக்கிற எல்லாரும் எம்எல்ஏ எம்பி ஆட முடியுமா?
எல்லாரும் மந்திரி ஆட முடியுமா? எல்லாரும் கோட்டைக்கு போட முடியுமா? திமுக தொண்ணுங்கிற ஒரே பெருமை என்ன தெரியுமா? பிச்சைக்காரனாக செத்தாலும் திமுக கட்சிக்காரனாக சாக வேண்டும். அதுதான் ஒவ்வொரு திமுக தன்னுடைய பெருமை. நான் முதலே சொன்ன இந்த கட்சிக்கு வயது 75. இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத பெருமை திமுகவுக்கு உண்டு. திமுக காரன் கெத்தா இருக்கிறான், திமுறா இருக்கிறான். என்ன காரணம்? பெரியவர்களே, தாய்மகளே, 75 வருஷம் இந்தியாவில் தேசிய கட்சி 6 கட்சி இருக்கு. காங்கிரஸ் 120 வருஷம், பாஜக, கம்யூனிஸ்ட், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ். காங்கிரஸ் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் 4 சின்னம் மாறிடுச்சு. முதல்ல ஒத்த மாடு, அப்புறம் ரெட்டை மாடு, அப்புறம் ராட்னம், இப்ப கை சின்னம். ஆளுகிற பாஜக கட்சி முதல்ல ஜனசங்கம், முதல்ல வேற சின்னம், இப்ப வேற சின்னம். கம்யூனிஸ்ட் ஆரம்பிச்ச போது வேற சின்னம், ரெண்டாக உடைந்தது வேற சின்னம். பகுஜன் சமாஜ் ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். சமாஜ்வாடி ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம். இந்தியாவில் 6 தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 40 மாநில கட்சி. பாமக தலைவர் ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சார் 88ல. அவர் கொடுத்த சின்னம் என்ன தெரியுமா? யானை. 91 தேர்தலில் பண்டுட்டி ராமச்சந்திரன் யானை சந்திரன் ஜெயிச்சாரு. நான் யானையில ஜெயிச்சேன்னு சட்டமன்றத்துக்கு யானையிலே போனாரு. தாமரக்கணி விட்டான் ஒரு அறை. யானையும் காணும், ராமச்சந்திரனையும் காணும். யானையை ஜூல விட்டாங்க, ராமச்சந்திரன் ஊருக்கு போயிட்டாரு. தேர்தல் கமிஷன் யானையை வாங்கிக்கின்னு மாம்பழத்தை கொடுத்தது, இதை சப்பின்னு இருங்கன்ட்டு. சார் மாம்பழத்தை சாப்பிட சொன்னாங்க. அப்ப நம்ம மாம்பழம் கொடுத்தாச்சு. கட்சி ஆரம்பிக்க விட வேற சின்னம், இப்ப வேற சின்னம். நம்ம என்ன வைகோ கோவப்பட்டு வெளியே போனார், கொடை கொடுத்தாங்க. அடிச்ச புயல கொடை நிக்கல, பம்பரத்தை வாங்கி ஜாட்டி நம்ம கிட்ட கொடுத்து நம்ம கிட்டே வந்துட்டாரு. அதிமுக எம்ஜிஆர் 72 ஆரம்பிச்சார், 77 ஆட்சி பிடிக்கிறார், 87 செத்து போயிட்டார். 77 ஆட்சி பிடிக்கிறார், 87 செத்து போயிட்டார். 88 தமிழ்நாட்டில் தக்காளி சண்டை, ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்கும் என்ன ஆச்சு தெரியுமா? ஜானகிக்கு ரெட்டப்புறா கிடைச்சது, ஜெயலலிதாவுக்கு சேவல் கிடைச்சது. அதிமுக ரெட்டலை முடக்கப்பட்டது. எம்ஜிஆர் இறந்த போது ஒரு வாட்டி முடக்குனாங்க, ஜெயலலிதா இறந்த போது ஒரு வாட்டி முடக்குனாங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா கட்சியும் ஆரம்பிக்கப்பட்ட போது வேற சின்னம், இப்பொழுது வேற சின்னம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் 57 துவங்கி 2024 வரையில் அண்ணா பெற்று தந்த உதயசூரியனை தவிர வேறு சின்னமே பெறாத ஒரே இயக்கம் வரலாற்றில் திமுகவை தவிர வேறு இயக்கம் இல்லை. இந்த இயக்கத்தை தான் நேத்து வந்தவெல்லாம் திமுக அழிச்சிடும் ஒழிச்சிருவேன் சொல்றானா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தை அழிப்பேன் சொன்னவனை தான் இந்த இயக்கம் அழித்திருக்கிறது தவிர இந்த இயக்கத்தை எந்த கோமலால் அழிக்க முடியாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் போகிற இடம்லாம் சொல்லுகிறார் 200ல ஜெயிப்போம், 200ல ஜெயிப்போம்னு. ஆணவமா? இல்லை. அகங்காரமா? இல்லை. திமுறா? இல்லை. அப்புறம் எப்படி சொல்றீங்க 200 ஜெயிப்போம்னு? உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில். உங்களுக்கு அவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம், சொன்னதை செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. என் தம்பி பேசுற போது சொன்னா, ஆட்சிக்கு வந்தோம், கொரோனாக்கு 4000 தந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், மாசம் 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம், உங்க வீட்டு பொம்பளை புள்ள படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம், உங்க வீட்டு பையன் படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம், உங்க மாமியாருக்கு 1200, ஆட்சிக்கு வந்தோம், இலவச பஸ் பாஸ், ஆட்சிக்கு வந்தோம், இல்லம் தேடி கல்வி, ஆட்சிக்கு வந்தோம், வீடு தேடி மருத்துவம். இவ்வளவு கொடுத்தோம். ஆனா இவ்வளவு கொடுத்தாலும் ஒரு அக்கா சொல்றது, எல்லாம் கொடுத்தீங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டீங்களே. அதுல அந்த அக்காவுக்கு பேரு இப்படி வாங்கி இப்படி தரானு கிடையாது. சத்தியமே தெரியாது. இதெல்லாம் இது குழப்பம் பண்றது. தண்ணி பிடிக்கிற இடத்துல கோயில் எல்லாம் போய் இப்படி வாங்கி இப்படி தரானுங்கன்னு சத்தியமா சொல்றேன். கரண்ட் பில் நாங்க ஏத்தல. உங்களுக்கு சந்தேகம் வந்தா போறப்ப மாரியத்தை கொள்ள மண்ணவாரி போட்டுப்போம். நாங்க ஏத்தல. நீ திருப்பி கேட்கலாம், ஏன் ஆளுங்கட்சி எம்எல்ஏ மோகன் தாயா, மாவட்ட செயலர் நிலைக்குழு சிற்றரசு தாயா, பரமசிவம் கவுன்சில், நீங்க தான் பவர்ல இருக்கிறீங்க. இப்ப நீங்க கரண்ட் பில் ஏத்தாம யார அக்கா இப்பயும் சொல்ற நாங்க ஏத்தல. அப்ப யார் ஏத்துனது? ஒரு படத்தை சொல்லுவான் தெரியுமா, எல்லாம் மேல இருக்கிறோம் பார்த்து பாயிண்ட், எல்லாம் மேல இருக்கிறோம் பார்த்து பாயிண்ட். அந்த மாதிரி தான் 2011 2021 10 வருஷம் அதிமுக ஆட்சி நடந்தது. அந்த அம்மா 6 வருஷம் முதலமைச்சர் இருந்தது. நான் இப்ப அந்த அம்மா தான் சொன்னேன், பேர் சொல்லல. கவனிச்சிங்களா? பேர் சொல்லல. இதே ஜெயலலிதா சாவதுக்கு முன்னாடி இதே அண்ணா நகர்ல பல இடத்துல கூட்டம் பேசிக்கிறேன், ஜெயலலிதா தான் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா உயிரோட சொல்ல ஜெயலலிதான்னு சொன்னேன். இப்ப அம்மா அம்மான்னு மரியாதையை தான் கூப்பிடுறேன். ஏன் தெரியுமா? அந்த அம்மா செத்த பிறகுதான் அந்த அம்மா மேல ஒரு மரியாதையே வந்தது.
நீங்க திருப்பி கேட்கலாம், ஏப்பா உயிரோடு இருக்க சொல்ல மதிக்கல, செத்து போன பிறகு அம்மான்னு மதிக்கிறேன்னு சொல்லி என்ன தெரியுமா காரணம்? செத்து போன பிறகு ஜெயலலிதா மேல ஏன் தெரியுமா மரியாதை வந்தது? இவ்வளவு பைத்தியக்காரரை வச்சு கட்சி நடத்திருக்கு பாரு. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அம்மா 6 வருஷம் முதலமைச்சர் இருந்து செத்து போச்சு. அப்புறம் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் வந்தாரு, ஓபிஎஸ் வந்தாரு. அந்த மாதிரி 2014 2வது முறை ஜெயிச்சு முதலமைச்சர் இருக்கிற பொழுது நல்லா கவனிக்கணும். யாராவது அதிமுக அந்த கூட்டத்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு கூட்டம் போட்டு பதில் சொல்லணும். டெல்லியில இருந்து ஒரு ஃபைல் வருது ஜெயலலிதா கிட்ட. பிஏ கொண்டு போய் ஜெயலலிதா கொடுக்குறாங்க. ஐயா அம்மா இந்த ஃபைல்ல கையெழுத்து போட சொன்னார் மோடின்ட்டு. இந்த ஃபைல ஜெயலலிதா அம்மா படிச்சு பார்த்துதான் கண்ணெல்லாம் செவுந்து போச்சான், டென்ஷன் ஆயிடுச்சான், மூஞ்சில தூக்கி வீசிச்சான். யார்கிட்ட கையெழுத்து கேட்கறீங்க? விளையாடுறீங்களா? ஏன் ஜெயலலிதா அவ்வளவு கோபப்பட்டாங்க? ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆனாங்க? ஏன் அந்த ஃபைல தூக்கி அடிச்சாங்க? அந்த ஃபைல் பேர் என்ன தெரியுமா? உதய் மின் திட்டம். நல்லா மனசுல வச்சுக்கோ. அந்த கோப்பு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. உதய் மின் திட்டம். ஏன் அந்த கோப்பை பார்த்த உடனே ஃபைல பார்த்தோம் ஜெயலலிதா கோவப்பட்டு மூஞ்சில தூக்கி வீசிச்சுன்னா அந்த ஃபைல கொடுத்த மோடி அரசாங்கம் ஜெயலலிதா பார்த்தோன்னு ஏன் கோவப்பட்டாங்கன்னா அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா இனிமே தமிழ்நாட்டில் கரண்ட் பில்ல நாங்க தான் ஏத்துவோம். எழுதி அமைச்சது யாரு? யாரு? இத பார்த்தோம்னா அந்த அம்மா சொல்லிச்சான், நான் சொன்னல இறந்த பிறகு அந்த அம்மா மேல மரியாதை வந்ததுன்னு. அந்த அம்மா புடவை தான் கட்டி இருந்தது, ஆனா ஆம்பளை மாதிரி முடிவெடுத்தது அந்த அம்மாயை பாராட்ட வேண்டும். பார்த்து இந்த ஃபைல பார்த்து அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் ஸ்டேட்ல கரண்ட் பில்லை எப்போ ஏத்தணும் குறைக்கணும் நான் தான்டா முடிவு பண்ணணும், டெல்லியில் இருக்கிற மோடி முடிவு பண்ணக்கூடாது, கையெழுத்து போட மாட்டேன்ட்டு அந்த அம்மா சொல்லிடுச்சு. அந்த அம்மா 2014 செத்து போச்சு. 4ஆம் தேதி செத்துதான், 5ஆம் தேதி செத்துதான். யார் அடிச்சா என்ன? 1 கோடி ரூபாய் இட்லி துணுக்குறானுங்க. எவ்வளவுக்கு அந்த மாதிரி சீரியஸ் ஆகுது. இவனுங்க 1 கோடி ரூபாய் இட்லி துணுக்குறானுங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே இட்லி சாப்பிட்ட பில்லு மட்டும் 1 கோடி ரூபாய் விளங்குவாங்களா அவனுங்க? கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி செத்து போச்சு. நல்லா கவனிக்கணும். உதய் மின் திட்டம் மோடி கொடுத்து அனுப்புறார். இந்த அம்மா கோவப்படுது, தூக்கி மூஞ்சில வீசுது, கையெழுத்து போடல. இவனுங்க ஆட்சிக்கு வந்தானுங்க. தான் மேல வழக்கு விடக்கூடாது, தான் பாதிக்கப்படக்கூடாது, தான் பதவியை காப்பாத்திக்கணும்ட்டு டெல்லியில இருந்து கோப்பு சென்னைக்கு வந்தது, கையெழுத்து போடல. இவனுங்க 3 பேர் டெல்லிக்கு போ. ஆனா ரொம்ப முக்கியம் இப்ப அது ஒரு கையெழுத்து ஞாபகம் வந்துச்சு. இந்த 3 பேர் டெல்லி கிளம்பி போனானுங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், தங்கமணியும் அன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து அந்த கால் ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு எந்த கோப்புல ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னாரோ அந்த கோப்புல தங்கமணி கையெழுத்து போட்டாரு. இவனுங்க ஜெயலலிதா விசுவாசியா? அம்மா ஆட்சி நடத்துவோம். அம்மா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன கோப்புல போய் கையெழுத்து போட்டானுங்க. கரண்ட் ஆயிட்டானுங்க, விட்டு கொடுத்துட்டானுங்க, தமிழ்நாட்டை வித்துட்டானுங்க. சென்னைக்கு வந்தாச்சு. 2021 திமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்து 3 மாசம் டெல்லியில இருந்து லெட்டர் வருது முதலமைச்சருக்கு. என்ன லெட்டர் தெரியுமா? கரண்ட் பில்லை ஏத்துங்க. முதலமைச்சர் அதிர்ச்சி ஆயிட்டாராம். கரண்ட் பில்லை ஏத்துறதா? இப்போதான் கொரோனாலாம் முடிஞ்சு மக்கள் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி கரண்ட் பில்லை ஏத்துறதுன்ட்டு அடுத்த கேள்வி கேட்டாராம். 2வது கரண்ட் பில்லை ஏத்த சொல்லி சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் தானே முதலமைச்சர் கேட்கிறப்போ டெல்லிக்காரன் சொல்லியிருக்கிறான், போன வாட்டி ஆட்சியில் இருந்தவங்க சரண்டர் எழுதி கொடுத்துட்டான், உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டான், இனிமே அந்த அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்குன்னு டெல்லி சொன்னது. முதலமைச்சர் ஏத்தல. 2வது லெட்டர் வருது, முதலமைச்சர் ஏத்தல. 3வது லெட்டர் வருது, முதலமைச்சர் ஏத்தல. 4வது லெட்டர் வருது, முதலமைச்சர் ஏத்தல. 5வது லெட்டர் மோடி அரசாங்கம் யாருக்கு எழுதிச்சு தெரியுமா? முதலமைச்சருக்கு எழுதல, மின்சாரத்துறை அமைச்சருக்கு எழுதல, மின்சாரத்துறை செயலாளருக்கு எழுதல. டெல்லி யார்த்தமா லெட்டர் எழுதுது? தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க் லெட்டர் எழுதுது. என்னன்னு தெரியுமா? நாங்க கரண்ட் பில்லை ஏத்த சொல்றோம், ஸ்டாலின் அரசாங்கம் ஏத்த மாட்டேன்னு சொல்லுது. ஆகவே இந்த மாசம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தர வேண்டிய தொகையை தராதீங்க. எவ்வளவு பாசம் பாத்தீங்களா மோடிக்கு? தமிழ்நாட்டு மக்கள் மேல எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா? ஏத்த மாட்டேன் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார், ஏத்த சொல்லி மிரட்டுறார் மோடி. ரிசர்வ் பேங்க் லெட்டர் எழுதுறாங்க, அவன் கடன் தர மாட்டேன்ட்டான். அவன் மின்சார வாரியத்துக்கு கடன் தரலன்னா இபி நடத்த முடியாது. சும்மாவே இபி ஆபீஸ்ல போன் எடுக்க மாட்டானுங்க. சம்பளம் கொடுக்கலன்னா கஷ்டமாயிடும். வேண்டா வெறுப்பா இவனுங்க கையெழுத்து போட்டதால மத்திய அரசாங்கம் கிட்ட சொல்லி யூனிட்டுக்கு 4னா 50 காசு ஏத்தணும். இப்ப சொல்லி யார் ஏத்துனது கரண்ட் பில்ல? யார் ஏத்துனது? சத்தமா சொல்லுங்க.
அதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? நாங்க ஏத்தந்து 4 ஹவுஸ் ஓனர் ஏத்தந்து 44 ரூபாய். இந்த வாடகை வீட்டுல பாவம். அரசாங்கம் ஏத்தந்து 4 ஹவுஸ் ஓனர் ஏத்தந்து அதை விட அதிகம். இன்னைக்கு கேட்கிறேன், ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன கோப்புல கையெழுத்து போடுறது எடப்பாடி பழனிசாமி. அந்த கரண்ட் பில் காரணமா இருந்ததும் எடப்பாடி பழனிசாமி தான். இப்படி தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பது மோடி அரசு. தமிழ்நாட்டு மக்களை அரண் காப்பது நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்டு மிக சிறப்பாகவும் மிக அழகாகவும் நம்முடைய இளைய தலைவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து எனக்கும் பேசுற வாய்ப்பளித்த அண்ணன் சிற்றரசுக்கும் அண்ணன் மோகன் அவர்களுக்கும் பரமசிவனுக்கும் பாபு அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.